கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கவலைக்கு தீர்வு என்ன என்பதுதான். இன்று கவலை இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது. நிச்சயமாகவே வெவ்வேறு பிரச்சனைகளின் காரணமாக கவலைகள் மனிதர்களை ஆட்கொள்கிறது. இந்த கவலையினால் சிலர் என்ன செய்கிறார் என்றால், தவறான வழியை பின்பற்றி அழிந்து போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தவறான வழிக்கு நாம் ஆளாகக்கூடாது. கவலைகளை மறப்பதற்கு ஒரு சிறந்த மருந்து என கிரீன் டீ அது சொல்லப்படுகிறது. எனவே அதை அடிக்கடி நாம் அருந்தும் பொழுது அந்த கவலை என்ற எண்ணங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. நல்ல உடற்பயிற்சி செய்வதும் கவலையை மாற்றுவதற்கு சிறந்த வழியாக இருக்கிறது. மற்றும் தியானம் பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்றவைகளை நாம் செய்வது நல்லது. ஒருவேளை ஆறுதல் கூற முடியாத சில கஷ்டங்களாக இருந்தால் அழுகையே ஒரு மருந்தாக இருக்கிறது. நல்லா அழுது கொட்டினாலே போதும், நம்மளுடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்த மாதிரி இருக்கும். இன்னும் சொன்னால் மன அமைதி பெறுவதற்கு இறை வழிபாடு அதிகமாக உதவி செய்யும் என்பதை மறந்துவிடக்கூடாது. லூக்கா 12:25 இயேசுவானவர் சொல்லும் பொழுது, கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாளை கூட கூட்ட முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே நம்ம கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை. 1 பேதுரு 5:7 சொல்லும்போது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம்மை படைத்தவர் நம்ம மேலே கவலையாக இருக்கிறதுனால நம்ம கவலையெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை நாம் பாட வேண்டியது தான். எனக்கென்ன மனக்கவலை, என் ஆண்டவர் கன்றோ தினம் தினம் என் கவலை என்று. எனவே கவலைகளை விட்டு அகற்றுங்கள். அதை விட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ முயற்சி எடுங்கள். தொடர்ந்து கடவுளோடு பயணியுங்கள். உங்கள் வாழ்வு நல்லதாகவே மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.